ஹலோ தமிழ் மக்களே, நான் உங்கள் லீகல் வித் தேவதர்ஷன். இந்த வீடியோவில் 18 வயசு ஒர்க்குக்கு போகிற பொண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி நிறைய விஷயம் பெண்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குங்க. எஸ், நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் முக்கியமாக பெண்களுடைய சேஃப்டின்றது கம்மியாயிட்டே போகுதுங்க, மர்மமா. ஆமாங்க, இந்த வீடியோவில் நர்ஸ் ஆதிலட்சுமி நடந்த இன்சிடென்ட் பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. 18 வயசான ஆதிலட்சுமி டே அண்ட் நைட் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு சுச்சுவேஷனுக்காக அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணி எடுக்கல, ரெஸ்பான்ஸும் இல்லாம அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பின்னாடி தூக்கு போட்டு இறந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பட் எதனால இப்படி ஆச்சு, இது சூசைடா இல்லை என்ன ஆச்சுன்னு இன்னும் என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பதில் சொன்னது என்னன்னா, ஏதாவது லவ் பண்ணியிருப்பாங்க, அது பிரேக்கப் ஆயிட்டு இருக்கும், அதனால தான் சூசைட் பண்ணியிருப்பாங்கன்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பதில் சொல்லியிருக்காங்க. பட் என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு வீட்டு சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு டே அண்ட் நைட் ஒர்க் செய்யற ஒரு பொண்ணு லவ் பிரேக்கப்னு சூசைட் பண்றது கம்மி தான். சரி, அது கூட விடுங்க. அப்படியே அந்த பொண்ணு லவ் பிரேக்கப் ஆகி இருந்தாலும் அது ஒர்க் பண்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எதுக்கு சூசைட் பண்ணியிருக்கணும்? அதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ இது மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லா உமன்ஸ்க்கு இது மாதிரி இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்கு. சில விஷயம் தெரியாமலே போகுது. ஸோ இந்த ஆதிலட்சுமிக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த ஆதிலட்சுமி அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்ததுன்னு போலீஸ் ஃபுல்லாக என்கொயரி பண்ணி ப்ராப்பராக கேஸ் க்ளோஸ் பண்ணணும். இல்லைனா சிபிஐக்கு இந்த கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது ஒரு பர்சன் இதில் இன்வால்வ் ஆகியிருந்தா அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். ஸோ இந்த இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இது மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.